மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் மூக்க அழகிரி அவர்கள், அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய PM மன்னன் அவர்களும், மரியாதைக்குரிய திரு SR கோபி அவர்களும், திண்டுக்கல் N பிரேமச்சந்திரன் அவருடன் இருந்து பணியாற்றி செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் மூலமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் சேர்ந்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து அதிமுகவில் நம்முடைய மாண்புமிகு திரு எடப்பாடியார் தலைமை என்று சேர்ந்திருக்கிறார்கள். திரு மன்னர் PM மன்னன் அவர்கள் திரு கோபி அவர்களோடு சேர்ந்த நம்முடைய மாண்புமிகு திரு ஸ்டாலினுடைய அண்ணன் மூக்க அழகினுடைய ஆதரவாளர்கள் திண்டுக்கல்லில் இருக்கின்றவர்கள் இன்றைய தினம் திரு பிரேமச்சந்திரன், திரு ராமச்சந்திரன் ஆகியவர்கள் தலைமையிலே இங்கே ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அந்த பகுதியிலிருந்து இங்கே வந்து அதிமுகவில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அதிமுக கழகத்தின் சார்பில் வருக வருகிற வரவேற்பதை மகிழ்ச்சியை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்கு வந்திருக்கிறோம். நடிகர் விஜயோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வேறொரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவரே வந்து இப்படி இருந்தாலும் எப்படி கட்சி தொண்டர்கள் எப்படி வழிநடத்த முடியும்? இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்காதீங்க, அரசியல் விஷயத்தான் கேளுங்க. அப்புறம் உன்னைய பற்றி சொல்லுவாங்க. அந்த ஒரு கட்சி தொண்டரை இப்படி இருக்கும்போது எப்படி கட்சியை வழிநடத்த முடியும்? இல்லை, இது முடிவு வந்து கோர்ட்டு வழக்குடைய தீர்ப்பு வந்தால் தான் தம்பி. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள தயவு செய்து கேட்காதீங்க. அது அவங்க விஷயம். அது தனிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் வேணாம். பார்த்துட்டு அவருடைய நிலையை பாருங்க எப்படி இருந்தார் இந்தியா தமிழ்நாட்டில். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள் நாங்கள் பெரியகுளத்தில் ஒரு வார்டு கவுன்சிலராகி சேர்மனாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அம்மா மோடியிலே நின்று முதலமைச்சரானார்கள். மரியாதைக்குரிய திரு TTV தினகரன் அவர்களுக்கு நட்பாகி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அம்மா பதவியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு ஒரு 2 பேர் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே திரு TTV தினகரன் அவர்கள் அன்றைக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் திரு துரைராஜ் அவர்களையும் திரு OPS அவர்களையும் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். 2 பேரும் நல்லவர்கள் வழிகள் யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்குங்க, அப்படியே தண்ணி கொடுக்குப்பா முதலமைச்சராக்குங்கன்னு சொல்கிறாரு. அதில் அம்மா செலக்ட் பண்ணி திரு OPS அவர்களையும் முதலமைச்சராக்கினாங்க. அதற்கு பிறகு 2 தடவை முதலமைச்சராக இருக்கார். அதிலிருந்து அதிமுகவில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தாய் கழகத்தில் போய் சேருன்னு சொல்கிறார். அதிமுக ஆரம்பித்ததே தீய சக்தி கருணாநிதியையும், தீய சக்தியுடைய தலைவர் தீய சக்தி திமுகவையும், தீய சக்தியாக இருக்கின்ற திரு கருணாநிதி அவர்களையும் ஒழிப்பதனுடைய கடமைன்னு சொல்லி முதல் வார்த்தையை சொல்லி 72 அதிமுக கழகத்தை பொறுத்து MGR ஆரம்பித்தார்கள். எனவே அவர் பல தடவை சொல்லியிருக்கார், நான் எப்போ தீய சக்தி சொன்னேன் அப்படின்னு இப்போ சொல்கிறார். அதெல்லாம் நம்ம அவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல. இதனால தான் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். கட்சியை பிளவுபடுத்தி திமுக கூட்டு போக வேண்டிய திட்டமிட்டு அவர் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்த திரு JCT பிரபாகரன், மரியாதைக்குரிய மனோஜ் பாண்டியன், மரியாதைக்குரிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் போனதுக்கு பின்னால் வேறு வழியில் நிற்கிற ஒரு ஐயப்பன் ஒரு MLA அவர் மகன் ஒருத்தர் போய் 3 பேர் சேர்ந்திருக்காரு. அது அவருடைய விருப்பங்கள். இரவு வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர் பேட்டி கொடுத்துருக்காங்க. நேற்று இரவு வரைக்கும் வந்து ஐயா வெயிட் பண்ணாரு, ஒரு ஃபோன் காலாச்சும் வரும், என்னை சேர்த்துக்குவாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி. நாடகத்துக்கு ஒரு அளவில் நேற்று முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அவர் என்ன நாடகம் ஆடுறாரு, எதுக்கு வெயிட் பண்ணுறாரு, யாருக்காக வெயிட் பண்ணாரு நமக்கு என்ன தெரியும். இவர் வெயிட் பண்ணுறாரு யாருக்கு தகவலாக தெரியும்.
அங்கே டெல்லியிலேருந்து உத்தரவு வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஏமாற்று வேலை. பாஜக மாநில தலைவர் நைனா நாயகர் நேற்று வந்து சென்னையில் அவரோட ஒரு கட்சி மீட்டிங்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபையில் பாஜக சேர்ந்தவங்களும் அமைச்சர்கள் இப்போ பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே எடப்பாடி என்ன சொல்லி தனிப்பெருமை ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து திடீர்னு இப்படி சொல்லியிருக்காரு பாஜக. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இறைவன் அனுமதித்தால் எங்களுடைய இது தலைமை திரு மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும். இங்கே இருப்ப பல பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள். அதை இறைவன் அனுமதித்தால் அமைச்சராக அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கார். முறைப்படி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்திருப்பது அதனுடைய தலைமை திரு அதிமுக தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. என்ன அவங்க பேசியிருக்காங்க ஏதோ சந்தர்ப்பத்துக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ இதுக்கு தலைமை திரு மாண்புமிகு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களும் அதனுடைய ஒப்புவிட்டு அதிமுக தான் தலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் இணைந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் பேட்டி கொடுத்துருக்காரு. முதல்வர் வந்து 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை தமிழ்நாட்டில் கைப்பற்றுவோம் அப்படின்னு. இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 210 தொகுதிக்கு மேலே அதிமுக வெல்லும். துரோகிகள்லாம் விலகிட்ட பிறகு தெளிந்த நீரோட நாங்கள் போராட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தேர்தல் போராட்டத்தில் மக்கள் ஆதரவு கிழக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத கோரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த 10,000 கொடுக்குற கோரிக்கை பொதுமக்கள் பிரமாதமாக வரவேற்கிறாங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி கொடுத்த உறுதியை செய்வாரா மாட்டாரான்னு கேட்குறோம். கட்டாயம் செய்வார், எங்கள் வாக்குகள் இரட்டலைக்கு தான் அப்படின்னு பொதுமக்கள் சொன்னதை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த சூழ்நிலைகள் நமக்கு நல்லா இருக்கிறது. 210 இடங்களுக்கு மேல் தனி பெரும்பான்மையுடன் திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வெல்லுவார்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயது பெண் குழந்தை வந்து பாலியல் விளாக்கப்பட்டு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு? திமுக மட்டும் இல்லைங்க, அங்கே பல வன்கொடுமைகள், பல கற்பழிப்புகள், பல கஞ்சா போதைகள் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு இது செய்வதற்கு முதல் காரணம் கஞ்சா, அபின், போதை வசு. அதை வெளிவிடாமல் தடுத்தாவே இதெல்லாம் நடக்காது. அதனுடைய விளைவுகள் தான் இது. எனவே கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. அதற்கு துணை போகிறவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். பசும்பொன்னில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பெங்களூர் சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு மாற்றியிருந்தால் அன்னைக்கே என்னை வந்து கொண்டு வைப்பாங்க, என்னோட உயிரோடு நான் இருந்திருக்க மாட்டேன், 5 நாள் தான் பரோல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து என் மேலே வந்து பகிரங்கமாக உத்தரவு போட்டிருந்தாரு அன்னைக்கு உள்ள முதல்வர் அந்த எடப்பாடியார் அப்படின்னு ஒரு கொலை குற்றத்தையும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி மேலே சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் மீது கொடநாடுகள் கொலை சம்பந்தப்பட்டதில் பேசியிருந்தாங்க. 4.25 வருஷம் 2 மாதம் தான் இருக்குது. ஆட்சி திரு ஸ்டாலின் ஐயாட்ட தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் பிடிச்சி இப்போ கேஸ் போட்டு உள்ள தட்டுறதுனா எதை வேணாலும் பண்ணலாம். அவங்க பண்ணலை இது வரைக்கும். அது என்ன வழக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன கொலை வழக்கு, இந்த கொடநாடு வழக்கு, அதுக்கு அவருக்கு சம்பந்தங்களை நிரூபித்தாச்சு. வழக்கும் போடலை, ஒன்றுமே இல்லை. அவங்க இதில் பசுமணில் இது மாதிரிலாம் அவங்க சொன்னாங்களா போனாங்களாங்கிறது அது அவர் தான் கேட்கணும். யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டுங்க குற்றச்சாட்டு. சிறையில் கொடநாடு பிரச்சனை இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் சசிகலா ஜெயிலில் இருக்கும்போது சிறை அதிகாரிகளை நிர்பந்தம் செய்து அதை வந்து சித்தரவு பண்ணாங்கன்னு சசிகலா முக்கிய அமைச்சர்களே வந்து என்கிட்ட பேசி சென்னை சிறைக்கு வந்துருங்க, நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிருந்தா என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியுது. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் சிவனேன்னு உட்காந்துருக்கேன். நாங்கள் என்ன நினச்சிக்க எல்லாமா கேள்வி. தயவு செய்து போடவே போடாது இந்த மாதிரி கேள்விலாம். அதே சசிகலா வந்து எடப்பாடியார் வந்து முதுகில் குத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தெரியலைங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலையில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தலையிடவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட அவங்க என்னத்துக்கு தப்பு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. அதனால் இது அவங்க தனிப்பட்ட விஷயங்கள். தனிப்பட்ட ஆதாரத்தை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
இப்ப அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில 10,000 ரூபாய் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நிபந்தனைகள் இருக்கா இல்ல பொத்தாம் பொதுவா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. நீங்கள் அதை படிக்கணும். திமுக ஆட்சியில் விலைவாசி விஷம் போல் ஏறிவிட்டது. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, சொத்து வரி ஏறிவிட்டது, குப்பை வரி ஏறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வரி 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 என்று சொல்லி பொதுமக்கள் மனதிலே கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிகமான விலைவாசி உயர்வுகளை கொடுத்ததனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள் பாதிப்பிற்கு எங்கள் ஆட்சி வந்தவுடனே 10,000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். அதான் அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான். விஜய் வந்து நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவரை பற்றி பேசுறது தமிழ்நாடு விரோதமாக பேசுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் தான் தமிழ்நாடுங்கிறாரா? மக்களை அவமானம் பண்ணவங்க என்ன அவமானம் பண்ற மாதிரி, இது தமிழ்நாடு அவமானம் பண்ற மாதிரி. இது நான் தான் தமிழ்நாடு, நான் தான் மக்கள், எல்லாமே நான் தான், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தேர்தலுக்கு பிறகு தானே இதுக்கெல்லாம் விடை தெரியும். அதான் ஆரம்பிச்சிருக்காரு, குழந்தை தவழுது. வரட்டும். என்டிஏ கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் வந்து இவர் டிடிவி தினகரன் எங்களுடைய ஜெயிக்கக்கூடிய நபர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா? அப்படி ஒரு செய்தி நடந்ததாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரே அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி நடக்கிறது. நிச்சயமாக அறுதி பெரும்பான்மையாக அதிமுக பெறும். தனி பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்கும். நீ கேட்குற கேள்விக்கு இடம் கிடைக்காது. அவ்வளோதானப்பா. ராமச்சந்திரன் காப்பாற்ற